ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம நேத்து பார்த்த மூவியோட செகண்ட் பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், எப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, வந்து ஹீரோ பார்த்த உடனே இவளோட போக்கே சரியில்லையே, என்ன பிளான்ல இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ மேல ஏறியே உட்காந்துரா. அடி பாவி, என்னடி பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னை விட்டு இறங்கு, என்னை விட்டு இறங்குன்னு அவன் கத்திட்டு இருக்கான். இதை பாரு, நான் என்னால் எவ்வளோ அறிவுரை உனக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோவும் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து நீ எக்ஸ்கியூஸ் கேட்டு ஓடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, பக்கத்தில் ஹீரோ படுக்க வச்சுட்டு, ஃபைனலாக நான் எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு, இங்கே நல்லா நீ தூங்கு, பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு ஐயோ அடி பாவி, இதை தான் வந்துட்டு என் கூட தூங்குன்னு நீ இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்றத இப்போதான் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட குரு இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு இவளோட தாத்தாவே தான். இவங்க பரம்பரையாக வந்துட்டு இந்த மாந்திரீகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த மலை மேலேயே இருக்கக்கூடாதுமா, நீ எப்போ ப்ரெக்னென்ட் ஆகுறியோ அப்போ தான் நீ வந்து இவ்வளோ நாளும் கற்றுக்கிட்டதோட பலனே உனக்கு கிடைக்கும். நீ ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தான் நீ கற்றுக்கிட்ட எல்லா மொத்த பவரும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயினை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்க சொன்ன எல்லாத்தையும் இவ அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இவ்வளோ நாளாக ஹீரோவை பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருக்கா. இந்த வெள்ளி இருக்கா இல்லையா, மாதிரி நல்ல ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறான். அப்போ ஹீரோயின் பார்க்குறா, அவளோட கழுத்தில் இந்த பாம்பு கிடைச்ச அடையாளம் இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இது வந்து நார்மலான கடி கிடையாது, நீ வந்து டாக்டர் கிட்ட போனா கூட சரியாகாது, நீ என் கூட வா, நான் சொல்றதை செய்ய அப்படின்னு சொல்றா. அந்த டைமுக்கு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை ஹிப்னடைஸ் பண்றா. நீ போ, ரோட்டுக்கு போ, காரில் அடிபட்டு நீ செத்துரு, நீலாம் உயிரோடையே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் மைண்டில் அதே ஓடிட்டு இருக்கு. நான் போகணும், நான் ரோட்ல காரில் அடிபட்டு சாகணும், நான்லாம் உயிரோடையே வாழக்கூடாது அப்படின்னு அவளே சொல்லிக்கிட்டே ரோட்டுக்கு போறா. ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில வந்து கரெக்டா ஒரு காருக்கு முன்னாடி போய் விழறதுக்கு போறா. அந்த டைமுக்கு நல்ல வேலையை ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயினை காப்பாத்திடுறான். இவளும் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. இவளுக்கு செம கடுப்பாயிடுது. பரவாயில்ல இருக்கட்டும், எவ்வளவு நாள் நீ கூடியே இருந்து காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ டாக்டர் கிட்டயே ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். அங்க கூட்டிட்டு போன பிறகு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு ஒன்றும் ஆகல, அவ நல்லா தான் இருக்கா, மற்றபடி வந்துட்டு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க, தலையில எதனா அடிபட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு எம்ஆர்ஐ எடுத்துக்கலாம், ஆனா இவங்க பிரெக்னெண்டா இருந்தா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கண்டிப்பா இப்ப எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். ஐயோ முடியாது, அதெல்லாம் சான்ஸே இல்லை, நேற்று நைட்டு தான் நாங்க 2 பேரும் ஒன்னா தூங்கணும், அதனால கண்டிப்பா நான் பிரெக்னென்ட் ஆயிட்டு இருப்பேன் நேரத்துக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு அடி பாவி, எதுக்கடி இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு தோணுது. அது இந்த வில்லி வந்து ஒட்டு கேட்ட உடனே இவ கடுப்பாயிடுறா. என்னது நீங்க 2 பேரும் ஒன்னாயிட்டீங்களா அப்படின்னு. அப்படியே திடுப்புன்னு நல்ல மாதிரி பழக்கொடியெல்லாம் எடுத்துட்டு ஹீரோயினோட ரூம்க்கு வரா. அப்ப டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை தனியா கூப்பிடுறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும், வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோவும் சரின்னு போயிடுறான். அப்பதான் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவளோட ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுற கட்டத்துல இருக்கு, இன்னும் 2 மாசமோ 3 மாசமோ அவ தாக்கு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோக்கு தெரியாது இல்லையா, அந்த பூச்சி வந்து ஹீரோவோட உடம்புல இருக்கு, அது இருந்தா மட்டும்தான் ஹீரோயினால உயிர் பழைக்க முடியும். அவ ஹீரோ கிட்ட ஒரு வாட்டியும் சொல்லுவா, நீ என் கூட இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஹீரோக்கு இப்பதான் அது எல்லாமே புரிய வருது. பட் ஆனா எதனால இதெல்லாம் அவ சொல்லியிருப்பா அப்படின்னு இவனுக்கு குழப்பமா இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு இப்ப ஞாபகம் வந்துடுச்சு, இவ வந்து ஏதோ பண்ணா, லாஸ்டா இவகிட்ட தான் பேசினோம், அதுக்கப்புறம் நம்மளே ரோட்டுக்கு போயிட்டோம், கார்ல அடிபடுறதுக்கும் போயிட்டோம், இவ தான் ஏதோ பிளான் பண்றா அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இவ என்ன பண்றானா, ஆப்பிள நான் சீவி தரேன் அப்படின்ற பேர்ல அந்த கத்தி எடுத்து ஹீரோயின் கிட்ட நீட்டுறா. இதை வச்சு நீயே குத்திக்கிட்டு செத்துடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோயின் வந்து இப்ப தெளிவான மனநிலைமையில இருக்கா, அவளோட கண்ணை பார்க்கவே இல்லை, அதனால டக்குன்னு அந்த கத்தியை இவ பொடுங்கிடுறா. என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்ட, எல்லா டைமும் மாங்க மாதிரி சும்மாவே நின்னுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டியா, இந்த வாட்டி நான் தெளிவா தான் இருக்கேன், உன்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, மரியாதையா உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ணிக்கிட்டு வந்த அப்படின்னு கேக்குறா. கரெக்டா ஹீரோ உள்ள வர நேரத்துக்கு, ஐயோ காப்பாத்துங்க டாக்டர், என்ன காப்பாத்துங்க, இவ என்ன கொல்ல பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஓடி போய் சொல்றா. அந்த டைம்க்கு ஹீரோ நவுந்து போயிடுறான். நான் வந்துட்டு, என்னம்மா உனக்கு என்னமாச்சு, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்குறான். இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது.
நீயும் நானும் 10 வருஷமா பழகிட்டு இருக்கோம். ஆனா உனக்கு என்னை பத்தின கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல. இவ்வளவு என்னை எடுத்து எரிஞ்சு நடந்துக்கிறையே, என்னை இப்படி தூக்கி போட்டுட்டியே அப்படின்னும் போது, உன்னை மாதிரி செல்ஃபிஷான ஒரு பொம்பளைய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, உன்னை மாதிரி கேவலமானவளையும் பார்த்ததில்ல. தயவு செஞ்சு என் பொண்டாட்டி பக்கத்துலயே நீ வராத அப்படின்னு சொல்றான். அப்ப நீ என்னை வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை ஏத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா டெய்லி நைட்டு என் கூட தானே தூங்குவேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமா கண்டிப்பா நான் நைட்டு உன் கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்ற, அதுக்குள்ள வில்லின்னு பார்த்தா அவளை கொல்ல முடியல இல்லையா, அதனால வேற வழியே இல்லை, அந்த மந்திரவாதி சொன்னதையே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு அடியில அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு போய் வச்சிடறா. ஏன்னா ஹீரோயினோட கையில எப்படியும் போட முடியாது, இது இல்லையே எதுனா ஆகுதான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிடுறா. இப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வேற ஹீரோயினை தூக்கிட்டே வரானா, தயவு செஞ்சு எனக்கு கீழே இறக்கி விடு, என் கால்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னும் போது முடியாது, நானே தான் உன்னை தூக்கிட்டு போவேன், உனக்கு கால் உடையலன்னா என்ன அப்படின்னு கேட்கறான். அப்புறம் தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த பிறகு ஹீரோ வந்துட்டு கேட்கறான், உனக்கு தெரியுமா உன்னோட ஹார்ட் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி அப்படின்னும் போது ஹீரோயினும் எனக்கு தெரியும், உனக்கும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்கறா. ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ வந்துட்டு என் கூட வாழற வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், ஆனா தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு என்னை விட்டுட்டு செத்து போயிடாத அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஹீரோயின் உடனே என்ன கேட்கறா அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கணும், குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சாக மாட்டேன், நான் பிரெக்னென்ட் ஆகணும், நான் சாகக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்றா. நீ சொல்ற மாதிரி நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு புள்ள பிறக்காது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது பிடிக்காம நான் இவ்வளவு நாளா உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்பதான் ஊர்ல இருந்து அவங்க அம்மா வராங்க. அதுக்கு பட்லர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, மேடம் இப்பதான் இவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க மறுபடியும் ஊருக்கே போயிடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பட்லரை அடிச்சு போட்டுட்டு ஹீரோவோட அம்மாவை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. வேற யாரும் இல்லை, இந்த வில்லி கசின் அதுக்கப்புறம் இந்த மந்திரவாதி இருக்கான் இல்லையா, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இவங்க அம்மாவை கடத்திட்டு வந்திருக்காங்க. எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கத்தும் போது, நாங்க சொல்றதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களையும் உங்க பையனையும் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனா நீங்க செய்யல அப்படின்னா உங்களை செய்ய வைப்போம் அப்படின்னு மிரட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்தே அவன் கூட தானே நீங்க வளர்ந்தீங்க, அவன் கூட தானே படிச்சீங்க, உங்களுக்கு எப்படி அவனுக்கு துரோகம் பண்றதுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி உங்க அம்மா அழறாங்க. அதுக்கு வில்லி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஆமா உண்மைதான், நானும் 10 வருஷமா அவனை லவ் பண்ணி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்காக நீ பேசவே இல்லை. இப்ப எங்க இருந்தோ ஒருத்தி வந்தா, அவளுக்கு உன்னோட பிள்ளைய கல்யாணமே பண்ணி கொடுத்துட்ட, என்னை பத்தி என்ன கவலைப்பட்ட நீ, உன்னை பத்தி நான் ஏன் கவலைப்படணும், இல்ல உன் பிள்ளைய பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கேக்குறா. அப்பதான் இந்த மந்திரவாதி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவ வந்துட்டு நம்ம சொல்றதை கேட்கலன்னா என்ன, நம்ம கேட்க வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பூரா மாதிரி எதையோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து அவங்களோட வாயில போட்டு வாயையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறான். அவங்களால அதை துப்பவே முடியாம அது வயிற்றுக்குள்ள இறங்கி போயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வரும்போது அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எங்க போனாங்கன்னே தெரியாம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே பதட்டத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்க்கும் போதுதான் ஹீரோயின் ஏன் இவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப வந்துட்டு இவன் ஹீரோவும் எவ்வளவோ கேள்வி கேட்கறான், எதுக்குமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரொம்ப வெறித்தனமா வெறி பிடிச்ச மாதிரி எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவங்க கழுத்துலயே ஒரு அடி வைக்கிறான். அவங்க அப்படியே அங்கேயே மயங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வர வைக்கிறாங்க. டாக்டரும் வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இவங்க ரொம்ப நார்மலா தான் இருக்காங்க பாக்குறதுக்கு, இவங்களுக்கு பல்ஸ் எல்லாமும் ரொம்ப நார்மலா தான் இருக்கு, எதனால இவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதாவது அந்த பூச்சை துரத்திக்கிட்டு வந்தது, அதுக்கப்புறம் அது ஹீரோக்குள்ள போனது, அதனாலதான் ஹீரோவே இவ சுத்தி சுத்தி வந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி, உங்க அம்மாக்குள்ள கூட ஏதோ ஒரு பூச்சோட பாய்சன் தான் இப்போதைக்கு இருக்கு, அதுதான் இப்படி வேலை செய்யுது, அதை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு என்னோட அதிகபட்சமான பவர் தேவை இருக்கு, ஆனா என்கிட்ட அது இல்ல, உன்கிட்ட தான் இப்போதைக்கு அது ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. அப்பனா அதுக்காக தான் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தியா, என்ன உனக்கு பிடிக்கலையா, இதுதான் ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். போனவன் அதோட ஃபுல்லா குடிச்சிட்டு நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வரான். இங்க பார்த்தா சோஃபாலேயே ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவன் கூப்பிட்டு பாக்குறான், அவ எழுந்துக்கவே இல்லை. அப்போ உடனே இவனுக்கு பயம் வந்துடுது. ஐயோ இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான்.
மெடிக்கலி எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ ஹீரோ வந்து திரும்பவும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, உண்மையாகவே வந்துட்டு நீ என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா? அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நான் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்க. அதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, மறுநாள் காலையில் ஹீரோவோட அம்மா கத்தி எடுத்துக்கிட்டு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வாட்டி வந்துட்டு ஹீரோயின் அவங்க டார்கெட் பண்ணல, ஹீரோவை டார்கெட் பண்ணுறாங்க. ஹீரோவை கொல்றதுக்கு வராங்க. அப்போ டக்குனு ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அவளோட கையை கடிச்சு பிளட் வர வச்சு அந்த பிளட்டில் அவங்களுக்கு ஒரு பொட்டு வைக்கிறா. அதாவது வந்து இப்போதைக்கு அவங்க கோமாக்கு போயிடுவாங்க, அதுக்குள்ளே இவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அதை பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பிளட் வாமிட்டாக வருது. ஏன் இந்த மாதிரி ஆகுது உனக்கு அப்படின்னும் போது, இல்லை என்னோட பவர் குறைஞ்சிக்கிட்டே போகுது, நான் என்னோட பவரை யூஸ் பண்ண என்னோட வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும், நான் ப்ரெக்னென்ட் ஆகிறது தவிர இப்போதைக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் கிடைக்குது. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரத்தத்தை பூராவும் அந்த பிரேஸ்லெட் உறிஞ்சு வச்சிருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அப்ப இதனாலதான் நான் ரொம்பவுமே இப்ப வீக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ செம கடுப்பா கசினை பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்புறான். நீ இங்கேயே இரு சேஃபா, நான் அவனை என்ன பண்ணிட்டு வரேன்னு மட்டும் பாரு, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் இந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். அந்த நேரத்துக்கு கசினை காட்டுறாங்க. அவன் வந்து இங்க செம்ம ஜாலியா இருக்கான். எப்படியும் கன்ஃபார்மா ஹீரோவோட அம்மா இந்நேரம் வந்துட்டு ஹீரோவை கொண்டிருப்பாங்க. என் வாழ்க்கையில இருந்து அவன் ஒழிஞ்சிட்டான், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு மந்திரவாதியும் வில்லியும் 2 பேரும் உட்காந்து, நீ பண்ணுடா, உன்னை விட்டு வச்சாதானே நீ இவ்வளவு சந்தோஷமா இருப்ப, அடுத்த டார்கெட்டே எங்களுக்கு நீதாண்டான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வில்லி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவனோட ட்ரிங்க்ல ஏதோ ஒன்னத்தை கலந்து எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுத்துடுறா. அப்பதான் மந்திரவாதி பேசுறான், ஆமாண்டா, உன்னையும் தான் வந்துட்டு நாங்கள் கொலை பண்ணணுன்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே எங்களுக்கு நீ தேவை கிடையாது. ஹீரோவும் செத்துட்டான், நீயும் செத்துட்ட அப்படின்னா உங்கள் 2 பேரோட சொத்து எங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஹீரோயின் ஒருத்தி தானே, ஆல்ரெடி அவள் சாக தான் போறா, எங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இவன் இங்க ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்குறானா, அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனே, ஐயோ ப்ரோ என்னை காப்பாத்து, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க 2 பேர் தான், நான் வந்து உன்னை கொல்லணும்னு நினைப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதையே மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு இவன் மேல கொஞ்சமும் இறக்கமே வரல. நீ தாண்டா அவனை கூட்டிட்டு வந்த, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை போய் நான் காப்பாத்துவேன்னா என்ன அப்படின்னு சொல்றான். நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன், அப்பயாவது நீ என்னை காப்பாற்று, நீ இங்கே இருக்கல்ல, அவங்க 2 பேரும் இப்போதைக்கு உன் அம்மாவையும் உன் பொண்டாட்டியும் தான் டார்கெட் பண்ணியிருப்பாங்க, முடிஞ்சா அவங்கள நீ காப்பாற்றிக்கோ, இதுதான் நான் உனக்கு கடைசியாக பண்ணுற ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்துட்டு செக்ரட்டரி கிட்ட இவன் ஹாஸ்பிட்டலில் சேருன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். இங்கே தாத்தா அதே நேரத்துக்கு செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் நீ தான் கிங்கு, நான் தான் குயின்னு அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், தாத்தா பயங்கரமாக ஃப்ளாட் ஆயிடுறாரு. சரி இவங்க 2 பேரும் அப்படியே ஒன்று சேர்ந்து செட்டில் ஆயிடுவாங்க போல அப்படின்னு பார்த்தா, வில்லி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவனோட வயிற்றுக்கு வச்சு அவன் வயிற்றுல இருக்க பாம்பை எடுத்துடுறா. அந்த பாம்பு தானே அவனோட பவர், அதையே அவ எடுத்து அவ முழுங்கிடுறா. அதோட மறுநாள் நேரா வந்து ஹீரோவோட வீட்டுக்கு போறா. அங்க பட்லர் உள்ளேயே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றானா, அவனுக்கு ஒரு அடி. ஹீரோயின் வீட்டில் தான் இருக்கா. அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அவர் இதுக்கு மேல எதுவும் பண்ணாத, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ தான் வேணும், உன்கிட்ட சில சக்தியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டே கிடப்பான் அந்த மந்திரவாதி. அது எல்லாமே வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் பல மடங்கு சக்தி கூடிடும், அதனால அது எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது நடக்காது அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோயினால அவளோட நிறைய பவரை யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால அவளும் வந்து அவளோட பவரை யூஸ் பண்ணாமையே இருக்கா. அதுக்கப்புறம் தான் பார்க்குறா இவளோட கையில் பாம்பு இருக்கு. எப்படி, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, நார்மலாக வந்து இதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு மனுஷன்கிட்ட இந்த பாம்பு இருந்தது அப்படின்னா அதோட சக்தியை அவங்களால தாங்கிக்க முடியாது, இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் நீ எனக்கு சொல்ல தேவையில்லை, இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டில் நான் தான் வந்து பவர்ஃபுல்லாக போகிறேன் அப்படின்னு அவள் சொல்லிக்கிறா. மரியாதையா அந்த பவர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட, அதாவது ஹீரோயினோட கழுத்தில் பாம்பை போட்டு இறுக்கி டார்ச்சர் பண்ணுறா. ஆனால் கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோ அங்கே வந்துடுறான். வந்த உடனேயே வந்து, நீ பண்ணுற எதுவுமே சரி கிடையாது, மரியாதையை இப்பயே நிறுத்து இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போதான் இவளுக்கு தெரியுது, நீ இன்னும் சாகலையா, உங்கள் அம்மா உன்னை இன்னும் கொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எல்லாம் இவளால தான், இவ மட்டும் வராமல் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நீயும் நானும் கல்யாணம் பண்ணியிருந்திருப்போம், நம்ம லைஃப்பை நிம்மதியாக வாழ்ந்திருப்போம். இவளால தான் எல்லாமே கெட்டு போச்சு, என்னோட வாழ்க்கையும் கெட்டு போச்சு, நான் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருக்கேன், ஆனால் அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவ மட்டும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா.
அதோட ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்ப 2-3 நாள் ஆயிடுச்சு, அவ எங்க போனானே தெரியல. ஆனா அவ உயிரோடு இருக்க வரைக்கும் கண்டிப்பா திரும்பவும் நம்மளை தாக்கறதுக்கு வருவா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தாதான் தெரியுது, பயங்கரமா அவங்க அம்மா ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரூம்ல. வேற வழியே இல்லாம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட பிளட்டை யூஸ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு கோமாக்கு போக வச்சிடறா. மொத்தமா வந்துட்டு வெளியே அழிக்காம இவங்களை சரி பண்ணவே முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல இருக்காங்க அவங்க. அப்பதான் ஹீரோ தனியா இருக்கும் போது இந்த வில்லி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பேக் சைட்ல இருந்து வந்து ஹீரோவை அடிச்சிடுறா. நான் வந்துட்டு உண்மையாவே உனக்கு பொண்டாட்டியா வாழணும்னு நினைச்சேன், எனக்கு நீ புருஷனா இல்ல அப்படின்னா நீ உயிரோடையே இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோவை குத்தி அவனுக்குள்ள இருக்க அந்த பூச்சையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாளா. அப்ப ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவளோட பவரை யூஸ் பண்ணிடுறா. வில்லி அங்க இருந்து வேக வேகமா எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. அவளை பிடிக்க முடியாம போயிடுது. இப்போவும் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, உண்மையாவே நான் பிரெக்னென்ட் ஆகிறத தவிர வேற வழியே இல்லை இதை சரி பண்றதுக்கு அப்படின்னு சொல்றா. இதை எல்லாத்தையும் வில்லி ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் வந்துட்டு இவளுக்கு ஞாபகம் வருது, அந்த மந்திரவாதியும் சொல்லியிருப்பான் இல்லையா, அவ கூட சேர்ந்து நான் வந்துட்டு என்னோட பவரை அதிகமாக்க போறேன்னு சொல்லி. அப்பனா நமக்குள்ள இருக்க பாம்பு, ஹீரோக்குள்ள இருக்க அந்த பூச்சி, ரெண்டுத்தோட பவருமே சேர்ந்தது அப்படின்னா இன்னும் நான் உலகத்துல பவர்ஃபுல் ஆயிடுவேன், கண்டிப்பா எனக்கு அது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஏதோ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஹீரோவும் ஹீரோயினும் வேணும்னே தான் இதை பத்தி பேசியிருக்காங்க. அவ கேட்பான்னு தெரிஞ்சுதான் இவங்க பிளான் பண்றாங்க. வில்லி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா வந்து அந்த கசின் இருக்கான் இல்லையா, அவனை பார்க்க போறா. அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். இவளை பார்த்த உடனே ஐயோயம்மா பேய் பேய்னு அலற ஆரம்பிச்சிடுறான். இதை பார், உனக்கு உயிர் ஆசை இருந்தது, நீ வந்துட்டு உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்றது செஞ்சீன்னா நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், இல்லை அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மேல நீ உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதோட கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு காட்டுறாங்க. இந்த கசின் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறான். வந்த உடனே நேரா ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வரான். என்னதான் நான் வந்துட்டு உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாலும் நீ என்னோட உயிரையே காப்பாத்திருக்க, நான் வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்கக்கூடாதுதான், இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன். நான் கொஞ்ச நாளுக்கு அப்ராட் போகிறேன், என்னால் என்னோட பிஸ்னஸை பார்த்துக்க முடியாது, அதனால் எது ரொம்ப மோசமான பிஸ்னஸோ அதை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன், அது வரையில நீ பார்த்துக்கோ. இவ தான் என்னோட செக்ரட்டரி, இவளுக்கு வேற எங்கே போனாலும் வேலை கிடைக்காது, இவ ஃபேஸில் தீக்காயம் ஆயிருக்கு, அதனால யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க, ஸோ நான் வர வரைக்கும் இவளையும் வந்துட்டு நீ வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பண்ண பிளான் தானே இவளே தேடி வரணுன்றது, அதனால ஹீரோவுமே சைலண்டாக இருக்கான். ஹீரோயின் இப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேராக வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே வந்து புருஷன் கிட்ட வந்து, நீ யூஸ்லெஸ் தெரியுமா, நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்ட, நான் போய் செக் பண்ணேன், நான் ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அடியே 2 வாரம் தாண்டி ஆகுது, அதுக்குள்ள எப்படி நீ பிரெக்னெண்டா இருக்கியா இல்லையான்னு செக் பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உண்மையாவே நீ யூஸ்லெஸ் தான் நினைக்கிறேன், எனக்கு டைமே இல்லை, இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதோட நைட்டு ஹீரோ வீட்டில் இல்லாத சமயமா வந்து என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை வாயை பொத்தி கிட்னாப் பண்ண ட்ரை பண்றா. ஆனா இவங்க தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, ஹீரோவும் ஹீரோவோட ஆளுங்களும் வீட்டுக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வந்த உடனே இவளை பிடிச்சிடுறாங்க. இவதான் மாயாஜாலம்லாம் நல்லா பண்றா இல்லையா, அதனால ஆளாளுக்கு எல்லாரையும் தூங்கி வச்சுட்டு ஹீரோவோட கழுத்துல ஒரு பாம்பை சுத்த விட்டுட்டு ஹீரோயினை மட்டும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோவால அந்த பாம்பு இருக்க ஒண்ணுமே பண்ண முடியல. ஹீரோயினை மட்டும் கூட்டிட்டு வந்தா இல்லையா, இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து அங்க வந்து ஒருத்தனை உள்ள விட்டுடுறா. நீ இவளை எவ்வளவு வேணுமோ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் அப்படியா உண்மையாவா சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். அவன் வந்து ஹீரோயினை பிடிக்கிறான். அப்ப இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட கையை யூஸ் பண்ணி ஒரு தேயிலை விட்டு அவனை கடிக்க வச்சிடறா. இந்த விரல் இருந்தா தானே நீ மந்திரம் எல்லாம் போடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட விரலை உடைக்கிறதுக்காக இவ பாக்குறாளா. அந்த டைம்க்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீரோயின்குள்ள இருந்து ஒரு பவர் வந்து இவளை அடிக்குது. அதே மாதிரி ஹீரோயின்குள்ள இருந்து 2 புழு வந்துட்டு இவனோட மூக்குக்குள்ள ஏறிடுதா. அவ்வளவுதான், இவன் ரத்தம் கக்கியதான் சாவம் போல. அவனுக்கு வந்துட்டு கண்ணுல மூக்குல வாயிலெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அதே நேரத்துக்கு ஊரை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு இருந்த கசினை இழுத்துட்டு வந்துடுறானுங்க. மரியாதையா சொல்லி என்ன பண்ண, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட செக்ரட்டரியும் போட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க. அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டா இந்த ஹீரோயினை வந்து ரேப் பண்ண ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் இங்க ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறான். எப்படி அப்படின்னு பார்த்தா அந்த பூச்சிங்க தான் அவனை இங்க வர வச்சிருக்காங்க. அது மூலியமா ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்ற விஷயத்த ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அதே நேரத்துக்கு வில்லி என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா ஹீரோட அம்மாவையும் ஹீரோயினையும் வந்துட்டு
ஹாஸ்பிட்டலுக்கு மொட்டை மாடியில் கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிடறா. இவளுக்கு வந்துட்டு அந்த பவர் தாக்குனதுனால இவளுக்குமே வந்து பயங்கரமாக வந்து பிளட் வாமிட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, எனக்குள்ளே இருந்த நல்ல சக்தி தான் உன்னை தாக்கியிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டே அப்படின்னும் போது, வரட்டும் ஹீரோ இங்கே உன்னை தேடி வருவான் இல்லையா, அவன் எனக்கு உயிரை கொடுப்பான், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறா வில்லி. அதே மாதிரி ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே வில்லி என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், இப்போவே வந்துட்டு இவளை வந்து நான் கொன்னுடுவேன், அதுக்கப்புறம் உங்கள் அம்மா உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீ ஏன் கூட வாழ்க்கை நடத்தணும், அப்படி இல்லை நீ சொன்னீன்னா நான் இப்போவே வந்து 2 பேருமே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, என்னை பற்றி கவலைப்படாத, அம்மாவை பற்றி யோசி, அம்மாக்காக நீ வந்து அவங்கள சூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அதுக்குள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து அவனுக்குள்ளே இருக்க அந்த பூச்சை யூஸ் பண்ணுறான். அந்த பூச்சி ஸ்பைடராக வந்து இவளை தாக்கிடுது. அப்போ இவ மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறா. உடனே எப்படியும் நல்லபடியாக ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் வந்து ஹீரோ காப்பாற்றிடுறான். ஹீரோயின் தான் புலம்பிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல, உன்னால எப்படி அந்த பூச்சியை யூஸ் பண்ண முடிஞ்சது, அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ள அந்த எப்படி பவர் வெளியில் வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போதான் வந்து டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெஸ்ட் எடுக்கும் போது தெரிஞ்சது நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அதுக்குள்ள எப்படா கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் தாத்தாவும் அங்க வந்துடுறாங்க. ஐயோ என் புள்ள பிரெக்னென்ட் ஆயிட்டா, அவ சாதிச்சுட்டா, எங்களோட வம்சத்துக்கே அவ பெருமை சேர்க்க போறா அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா வந்து ஹீரோயினை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீயும் இந்த குழந்தையும் மலையில தான் வந்து வாழணும், அப்பதான் அதோட மொத்த சக்தியும் உன்னால அடைய முடியும். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு முறையா ஒரு பொண்ணு குருவாக போறா அப்படின்னா அது நீயா தான் இருக்க போற அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஹீரோயினையும் குழந்தையும் கூட்டிட்டு போகணும்னு பாக்குறாங்க. அதுக்குள்ளேயே ஹீரோ ஐயோ அதெல்லாம் முடியாது, எனக்கு என் பொண்டாட்டியும் பிள்ளையும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நீ தான் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்த, இப்போ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறா. அப்பதான் கரெக்டா ஹீரோவோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. வரும்போது, வாங்க சம்மந்தி நல்லா இருக்கீங்களா, வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம், ஆட்டை அடிச்சு குழம்பு வைக்கிறேன், சிக்கனை பிடிச்சி பொரிச்சு வைக்கிறேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சம்மந்தின்னு பேசுறாங்களா. ஹீரோயினோட அப்பாவுக்கு சந்தோஷமாயிடுது. ஆனா தாத்தாக்கு தான், ஐயோ இவளும் பிள்ளைய பார்த்துட்டு சும்மாதான் இருக்க போறாளா, கண்டிப்பா இவளும் நம்மளோட வம்சத்துல குரு ஆக போறது இல்ல போல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இதுக்கு மேல என் மருமகளை நீதாண்டா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், ஆனா நீயும் என் பிள்ளைய என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு கேட்கறான். ரொம்ப சிம்பிள், நீயும் வந்து மலையில எங்க கூட வாழணும், நான் வந்துட்டு அங்கேயே தான் வாழ்வேன், நான் கண்டிப்பா குரு ஆவேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பா நானும் அங்கேயே வந்து வாழ்றேன், அப்பப்போ வந்து என்னோட பிசினஸ் இங்க பாத்துக்கிறேன், நீ எங்க போறியோ அங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி ஆனா அதே மாதிரி என்னோட பேரை தான் குழந்தைக்கு இனிஷியலா வைப்பேன் அப்படின்னு சொல்றா. அது நம்ம குழந்தை, உன் பேரை இனிஷியலா வச்சா என்ன, என்னோட பேரை இனிஷியலா வச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான், எனக்கு அதை பத்தியும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்றான். ஸோ இதோடைய ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடியுது. இந்த டிராமாவை வந்து நீங்கள் பெருசாக லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஜஸ்ட் சும்மா மேஜிக்காக ஃபேண்டசி ட்ராமாவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.